விபத்தில் காயமடைந்தவர்களுக்குள்ள உரிமைகளும் கடமைகளையும் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து நடந்தோடனே என்ன பண்ணுறது? பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியறதில்ல, பக்கத்துலேயோ அக்கத்துலேயோ இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க? ஒரு விபத்து நடந்தால் எல்லாமே வந்து ஒரு நிமிடம், நான் ஒரு 3-5 நிமிடங்கள் வந்து ஸ்டன் ஆயிடுறாங்க. ஒரு பெரிய விபத்தோ ஒரு சின்ன விபத்து நடந்தாலும் அடுத்து என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியுறதில்ல. இதில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து காவல் நிலையம், அருகே உள்ள காவல் நிலையம் பண்ணுறேன். இந்த விபத்தில் காயப்பட்டவொடனே 100 103 சென்னை மாதிரி நேரத்தில் 103யும் 100ம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அந்த நபர் தான், அடிப்பட்ட நபர் தான் வந்து புகார் அளிக்கணுன்ட்டு இல்லை, அவர் சார்பாக அருகே உள்ள நபர்கள், வாகன ஓட்டிகள், இல்லை கடை வச்சுருக்கேன், அவரும் புகார் அளிக்கலாம். அந்த புகார் வந்துட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன்னா அருகே உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொடுக்கும். இல்லை 103ல் பண்ணால் டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் எந்த போலீஸ் ஸ்டேஷனை அணுகணுன்ட்டு சொல்லும். இந்த மாதிரி அடிப்பட்டவொடனே விபத்து சார்பாக யார் சார் புகார் கொடுக்குறது? சில விபத்தில் வந்து 3ஆம் நபர்களும் கொடுப்பாங்க. ஏன்னா இவரால் கொடுக்க முடியாத சில கையில் அடிபட்டோ இல்லை அவர் மயக்கத்தில் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு இடத்துல, ஒரு உதாரணமாக மவுண்ட் ரோட்டில் வந்து அண்ணா சிலை அருகே விபத்து நடந்தது, அவர் பேர் எனக்கு தெரியவில்லை, பேர் தெரியாத கூட கொடுக்கலாம். இந்த பச்சை சட்டை போட்டிருந்தார், அப்புறம் வந்து அவர் ஐடி கார்டு மூலிமா பார்க்கும்போது அவர் பேர் வந்து எக்ஸு, அவர் வந்து இந்த போயிட்டே இருக்கும்போது பின்னால் வந்த கார் மோதியதில் அதில் அவர் தூக்கி எறியப்பட்டார், அந்த பற்றி நீங்கள் விசாரிங்கன்ட்டு முதல் தகவல் பிரைமரி ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டோடனே போலீஸ் வந்து விசாரிக்கும். சென்னை போன்ற பெருநகரங்கள் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு தனியாக இருக்குது. சென்னை போன்ற சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்கள் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. மற்ற நகரில் சின்ன சின்ன ஊரில் பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸே வந்து விபத்து வழக்குகளை விசாரிக்கும். விசாரிச்சுட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உரிய நீதிமன்றத்துக்கு 24 மணி நேரத்தில் உரிய நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கும். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன சார், விபத்தில் காயமடைஞ்சதுன்னா அரசு மருத்துவமனை, பொதுவாக வந்து விபத்தில் காயமடைஞ்சா அருகே உள்ள மருத்துவமனையில் போவாங்க. அங்கே ஃபஸ்ட் எய்டு எடுத்துக்கிட்டு, அதுக்கு சின்ன காயமாக இருந்தால் அங்கேயே முடிஞ்சிடும். இல்லை சார் பெரிய காயங்களை, கொடுங்காயம்னு கிரீவியஸ் இன்ஜுரி ஆர் ஃபேட்டல் இன்ஜுரியாக இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய மருத்துவமனைக்கு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த ஷிஃப்ட் பண்ணோடனே ஏஆர் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டுன்ட்டு போடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்படி காயம், யார் காயம், அவர் தான் விபத்தில் காயமடைஞ்சது தான் சொல்லணுன்ட்டு இல்லை, யார் கூட இருக்காங்களோ. இப்போ குட் சமாதானன்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் யார் விபத்து அடைஞ்சவங்களுக்கு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 5000, ஒரு விபத்தில் அவங்க இந்த டிராஃபிக் வாலண்டியர்ன்ட்டு சொல்கிறாங்க. அவங்கள ரொம்ப பேர் விபத்தில் காயப்பட்டவங்களை வந்து காப்பாற்றினவங்களுக்கு வந்து குட் சமாதானன்ட்டு ஒரு விருது 5000. இப்போ என்ன போலீஸில் சொல்கிறாங்களா, முந்தி யார் வந்து சேர்க்குறாங்களோ இல்லை எஃப்ஐஆர் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட், அந்த மாதிரி யார் வந்து உங்களுக்கு புகார் கொடுக்குறாங்களோ, மருத்துவமனையில் சேர்க்குறாங்களோ அவங்க பேரை கூட சொல்ல தேவையில்லை, இன்சீஸ் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படியே அவர் பேரை சொல்லியிருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுங்கள். ஒரு விபத்தை பொதுவான யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணுன்ட்டு மற்ற வழக்குலாம் இருக்குது. ஆனால் டிராஃபிக் வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த விபத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாரையும் கட்டாயப்படுத்தி கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முதல் தகவல் அறிக்கை மட்டும் அவங்கக்கிட்ட வாங்கின்னு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்ட்டு தான் இருக்க தவிர, அந்த விபத்தை வந்து சொன்ன நபரை வந்து போட்டு கோர்ட்டுக்கு நீங்கள் வாங்க, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வாங்க, பாக்ஸில் ஏறுங்க, சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டு ஒரு குட் சமாதான சட்டம் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்களை பாதுகாப்பு. இந்த மாதிரி விபத்தை அடைஞ்சவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன சார்? இப்போ விபத்தை அடைஞ்ச அடுத்த கட்டம்னா, இந்த விபத்தில் காயமடைஞ்ச ஒன்று வந்து இந்த விபத்தால் கொடுங்காயம், கையோ காலோ இழந்திருக்கலாம், இல்லை ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், தலையில் அடிபட்டிருக்கலாம். அந்த போல் இதுக்கும் ஒரு விபத்து, அவங்க வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க நேரடியாக வந்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அடுத்து வந்து இந்த விபத்தில் இறந்தால், ஒரு விபத்தில் வந்து ஒரு நபர் இருந்தால் ஏர்னிங் மெம்பர், அவங்களுக்கு யார் போட சார் அந்த கேஸை போட முடியும்னா, அவங்களுக்கு வந்து லீகலர், ஃபஸ்ட் கிளாஸ் லீகலர்ன்ட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் லீகலர் யாருன்னா, அவங்க ரத்த சம்பந்தமான உறவுகள்னுவாங்க பொதுவாக. அது யாருன்னா அம்மா, அவர் இறந்த நபருடைய அம்மா, அப்பா, கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் அவர் மனைவி, அவருக்கு குழந்தை, இவர்களாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகலர்னுவாங்க. அவங்க வந்து இந்த விபத்து வழக்கை வந்து உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இந்த உரிய நீதிமன்றம்னா எங்கே சார் அது இருக்கும் அந்த நீதிமன்றம்ட்டு கேட்டிங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியிலலாம் வந்து மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம்ஸ் ட்ரிபியூனல்னு ஒரு கோர்ட் இருக்குது. அது ஒன்லி வந்து விபத்து வழக்கை மட்டும்தான் விசாரிக்கும். அந்த மாதிரி நீதிமன்றத்தில் இப்போ பூந்தமல்லி மாதிரி இடத்துல போனீங்கன்னா சப்கோர்ட், சார்பு நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், அங்கே வழக்கு விசாரிப்பாங்க. அந்த நீதிமன்றத்தில் வந்து நம்ம வழக்கு தொடுத்தோன்னா அதுக்கு வேண்டிய மெட்டீரியல் என்ன சார், என்னென்ன மெட்டீரியல் கேட்பாங்க. இப்போ விபத்தில் இருந்தால் அது எப்படி சார் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்ட்டு கேட்குறாங்க. பொதுவாக அரசு வந்து விபத்தில் வந்து படுகாயமடைந்தால் அவங்களுக்கு 50,000 வரைக்கும் கொடுக்குது. விபத்தில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து
இறந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கொடுக்குது. இந்த விபத்தில் வந்து அரசு நிதி 2 லட்சம் வந்து கலெக்டர் வந்து தாசில்தார் மூலிமா வந்து எந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கோ அவங்களுக்கு வந்து 2 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த காம்பன்சேஷன் எப்படி சார் கேல்குலேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு நபர் வந்து சாதாரண நபராக இருந்தால் அவர் வந்து ஒரு கூலியாக இருந்ததுன்னா அவருக்கு மாதம் வந்து இப்போ ஒரு கேல்குலேஷன் 10,000 ரூபா மினிமம் வேஜஸ்ன்னுவாங்க. மினிமம் எவ்வளோ சேலரின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா போடுவாங்க. இப்போ வந்து வேறொரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்தாலோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தால் அவர் சம்பளம் எவ்வளோன்ட்டு பார்ப்பாங்க. அந்த சம்பளத்தில் அவர் வந்து எவ்வளோ நாள் வேலைக்கு போக முடியல, இப்போ அவர் வந்து அடி எவ்வளோ காயம் பண்ணிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் போர்டுன்ட்டு ஒரு மாவட்டத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு இருக்கும், அங்கே அனுப்பிச்சு ஊனத்தை கணிப்பாங்க. இறப்பு இருந்தால் அவர் இருந்திருந்தால் எந்த வயசில் இறக்குறாரு அது ஒரு மல்டிப்ளையர் இருக்குது. ஏன்னா 20 வயசில் இறக்குறவருக்கும் 70 வயசில் இறக்குறவருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அதில் வந்து மல்டிப்ளேயர் சொல்லுவாங்க. 20 வயசில் இறந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக இழப்பீடும், 70 வயசில் இறந்தவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவரோட ஆயுட்காலம்னுவாங்க. ஒரு பொதுவாக சராசரியான ஒரு ஆயுள் காலம்ன்றது நம்ம இந்த ஆக்டில் பார்த்திங்கன்னா 60ன்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 5 கோடி கூட அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுவாக வந்து ஒரு 20 வயசுக்காரர் இறந்தார்னா ஒரு 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரைக்கும் வரும். இது ஒரு மல்டிப்ளேயர் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து தொகை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா வந்து அதுதான் வந்து ஃபேட்டல் கேஸில் வந்து முக்கியம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா, இப்போ நான் 50,000 கூட நான் சம்பாதிக்கிறேன் சார், கம்மியாக வந்ததுன்னா அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த சேலரியை. இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா வைங்களேன், அதில் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருஷம் கட்டினீங்க, அது அந்த சேலரி வந்து இதே அவர் அரசு ஊழியராக இருந்தால் அவரோட டேட்டா ஈஸியாக கிடைக்குது. ஸோ இதே அரசு ஊழியராக இல்லாத, ஏன்னா அரசு ஊழியர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5% பேர் தான் அரசு அந்த சார்ந்த நிறுவனம், ஒரு 10% 15% தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அது அதர் தேன் இவங்களை பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டினீங்களான்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்கீம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா, அந்த இன்கம் டேக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ கணக்கு காட்டியிருக்கீங்க. சில பேர் என்கிட்டே வந்த கிளைண்ட்லாம் சொல்லுவாங்க, சார் நான் வந்து மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிச்சப்போ பில்லு எடுத்துகிட்டு போனால் மினிமம் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு மல்டிப்ளேயரை வந்து உங்களுக்கு சேலரி வந்து ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். அதர் தேன் நீங்கள் வந்து கரெக்டாக, இப்போ என்கிட்டே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்தார், அவரை பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பக்காவாக இருந்தது, 70,000 வாங்கினார். அது 3 மாதம் போல் அவர். ஆனால் இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்னென்னா மெடிக்கல் லீவுன்ட்டு அவங்க இருக்குது, எலிஜிபிள் இருக்குது. அந்த லீவை வந்து அதிலே காட்டுருவாங்க. மெடிக்கல் லீவ் வந்து இவருக்கு எலிஜிபிள்ன்றதால காசு கொடுக்கல, அந்த காசை வாங்க முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் வேறு ஹெட்ஸில் வாங்கலாம். ஸோ இது மாதிரி சேலரி தான் உங்களுக்கு முக்கியம். விபத்து வழக்கில் அடுத்து என்ன கேட்குறாங்க, இந்த விபத்து நடந்தவுடனே இமீடியட்டாக ஏதாவது காசு கொடுப்பாங்களா, உடனே முடியறதுக்கு என்னென்னா லோக் அதாலத்துன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போது லோக் அதாலத்துன்னு மக்கள் நீதிமன்றம். விபத்து வழக்கு பொதுவாக 1 வருடம் 2 வருடம் ஆகுங்க. அது ஏன்னா பொதுவான ஒரு கருத்து என்னென்னா 2 வருடம் ஆகும். உடனடியாக எனக்கு வேணால் ஒரு 6 மாதத்தில் வந்து மக்கள் நீதிமன்றம்ன்ட்டு நடக்குது. அதில் இன்சூரன்ஸ் கம்பெனியும் விபத்தில் காயப்பட்டவரோ இறந்தவரோ அவங்க ஃபேமிலியோ வந்து ஒரு கன்க்ளூஷன் எவ்வளோ உங்களுக்கு மினிமம்ன்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. 2 பேரும் ஒத்துக்கொண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வழக்கு தாக்கல் பண்ணுறாங்களா, அதில் ஒரு 40 வழக்குகள் 40% வழக்குகள் வந்து லோக் அதாலத்துன்ற சமரச தீர்வு மூலியமே முடிஞ்சிருது. மீதி 60 ஏன் அந்த 60 ஏன் சார் கொஞ்சம் இழுத்துட்டு போகுதுன்னா, இப்போது சின்ன பசங்க வண்டி ஓட்டுறேன், வயலேஷன் என்னென்ன சார் இருந்தால் ஏன் சில கேஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் கூட போகும், ஏன் சார்னா கரெக்டான இப்போது வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து 18 வயசு இருக்கவங்க தான் வண்டி ஓட்டணும். ஆனால் இப்போல்லாம் சின்ன பசங்க அவங்க கேடிஎம்ன்ற மாதிரி பைக்கு ஓட்டி ஸ்பீடாக ஓட்டி விபத்து நடந்துட்டால் அந்த இதில் எப்படி சார் காசு கிடைக்குமானா, இன்சூரன்ஸ் வந்து சின்ன மைனர் வண்டி ஓட்டினா இப்போ இப்போ 2019 ஒரு புது சட்டம் வந்தது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். அது வந்து 22வது வருஷம் வந்து அமல்படுத்துகிறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைனர் வண்டி ஓட்டினா இப்போ லைபிலிட்டியில் முந்தி பே அண்ட் ரெக்கவரின்ட்டு ஒரு ஸ்கீம் இருந்தது. பே அண்ட் ரெக்கவரி மீன்ஸ் முதல்ல வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துட்றோம், அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் யார் ஓனரோ. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்ன சொல்லிச்சு, அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு லாஸ் தான் ஆகுது, ஸோ நாங்கள் மைனர் வண்டி ஓட்டினா நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். அதே மாதிரி பாலிசி வைலேஷன் வாங்க. பாலிசி வைலேஷன்னா என்னென்னா மைனர் ஓட்டுறதும் ஒரு பாலிசி வைலேஷன். அப்புறம் டிஎல்ல வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு காரு வந்து பேட்ஜ் இருக்கணும். ஒரு காரு டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கிள் ஓட்டினா பேட்ஜ் இருக்கணும். நீங்கள் சாதா வண்டி ஓட்டினா அதுவும் பாலிசி வைலேஷன். அப்புறம் ரூட் பர்மிட் இருக்கணும், அது இல்லாமல் ஓட்டினா அதுவும் வைலேஷன். அது மாதிரி வந்து எஃப்சின்னுவாங்க, ஃபிட்னஸ், அதுவும் இருக்கணும். எடை இது பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 இதுக்கிட்ட வரும். அந்த இது வைலேஷன் ஆனாலும் அது வந்து ஹைகோர்ட் வரைக்கும் அப்பீல் போவாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லைபிலிட்டிஸை வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
நாங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் உடனே நாங்கள் பே பண்ணுறோம். ஏன்னா 40% வழக்கை வந்து மீதி 60 வந்து 30 வந்து இந்த மாதிரி இருக்கும். மீதி வந்து சேலரி டிட்டர்மின் பண்ண முடியல, அதனால் லேட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களே வந்து கம்பெனிலே வந்து கூப்பிட்றாங்க. அடுத்து எதுக்கு சார் லேட் ஆகுதுன்னா அரசு பேருந்து எம்டிசின்ற பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா அரசுக்கிட்ட பணம் கொஞ்சம் லேட்டாக வரும். ஏன்னா கவர்மெண்ட் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை. நீங்கள் வேறு வண்டி வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் எந்த வண்டி போனாலும் போலீஸ் வந்து சீஸ் பண்ணி இப்போ 10,000 ரூபா ஃபைன் போடுறாங்க. ஆனால் அரசு வண்டிகளுக்கு வந்து எம்டிசி எஸ்சிடிசின்னுவாங்க, அரசு விரைவு பேருந்து, அதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்தந்த இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், மதுரையில் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். ஒரு ஊரில் அவங்க எம்ப்ளாய்க்கே சேலரி கொடுக்க முடியாதுன்றதால அவங்க வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது தவிர அந்த மாதிரி விபத்தில் காயமடைந்தவர்கள் வந்து லேட் ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சென்னை போன்ற பெருநகரில் வந்து கேஸ் வந்து முடியுது.